ஏன்டா சாகருக்கு போயிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு ஜாலியாக ஹோலி கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்க. ஏய், நீ ஹோலி வர்றது வந்துட்டு இன்னும் ரொம்ப நாள் ஆகும்டா. நம்மளுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கு. அதான் போகிற வழியிலேயே ஹோலி கொண்டாடிக்கலான்னு. ஹோலி ஹோலி என்னமோ பண்ணு. சரி டேய், இன்னும் எவ்வளோ தூரம்டா போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. ஹோலி கொண்டாடி முடிச்சிட்டியாடா? ஆமாண்டா, அதுக்குள்ளே இங்கு வேற தீந்துருச்சு. போடா, அங்கே கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ணல, நானே ரொம்ப நேரமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்லடா. இதுக்கே சடைஞ்சுக்கிட்டா என்ன பாஸ் பண்ணுறது? என்னமோ பண்ணு. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்த பக்கம் வா. இங்கே பாரு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். பார்த்து ட்ரைவ் பண்ணு. இடம் வந்தோன்னா சொல்லு. ம், சரிங்க சார். உட்காந்து தூங்குங்க. ஹலோ தங்கச்சி, எங்கே இருக்க? சீக்கிரம் வந்து சீர் வா. அண்ணே, நேற்றுக்கு சொன்ன ஸ்பாட்டில் தான் நிற்கிறேன். நீ வந்து என்னை கூப்பிட்டுக்கலாம். ம், சீக்கிரமாக ஏறு. என்னை காப்பாற்றுறது உன் கையில் தான் இருக்குது. எப்படியாவது புண்ணியவதி எங்கள் ரெண்டு பற்றி காப்பாற்றுற இந்த கிறுக்குங்கிட்ட இருந்து என்னை தப்பிக்க வச்சிருமா. ஏன்னு கதிர் அப்படி சொல்கிறேன்? ம், அவன் கூட முழுசாக ஒரு நாள் இருந்து பார், தெரியும். சேச்சா, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தப்புனே. ம் ம். டேய், என்னடா வச்சு உரசிக்கிட்டே இருக்க? டேய், இந்த பொண்ணு யாருடா? மாட்டணும் நிஷா. ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிண்ணா ப்ளீஸ். மச்சி, அவங்க ஏதோ வழி தெரிலன்னு சொன்னாங்க. அதான் போகிற வழி தானேன்னு சொல்லிட்டு இறக்கி விடலான்னு கூப்பிட்டு வந்தேன்டா. நம்ம எதுக்கு போகிறோம்னு தெரியாதடா. போகிற வழியில் இவங்க எல்லாம் எதுக்குடா? அதெல்லாம் வேணாம், இறக்கி விடு. சார் சார் ப்ளீஸ், நான் ஏறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம் தூரம் தான், நான் இறங்கிடுவேன். உங்கள் யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இருந்துங்க ப்ளீஸ் சார். மா, அதெல்லாம் வேணாமா. ஏற்கனவே எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இதில் நீயும் வேற எதுக்குமா புதுசாக? போமா, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இறங்கிடு. என்னோட நல்லதுக்கு என்ன சார் இறக்க போகிறீங்க? இப்போவும் எனக்கு நல்லது தானே சார் பண்ணுறீங்க. ரொம்ப தூரம் போகணும். இந்த ஏரியா வேற கொஞ்சம் சேஃப் இல்லை, அதனால தான் சார் ஏறி இருக்கேன். ப்ளீஸ் சார். டேய் சதீஷ், உனக்கு சொன்னால் புரியாதடா. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொன்னா புரியவே இல்லைடா. சரி சார், பரவாயில்ல, நான் இறங்கிக்கிறேன் சார். எனக்கு யாராவது வந்து என்னை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணாலோ, இல்லை காட்டு விலங்குகிட்ட மாட்டிக்கிட்டாலோ, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ நீங்கள் தான் சார் பொறுப்பு. சரி சரி, நீங்கள் எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்குங்க. இல்லாட்டி நாங்கள் போகிற வரைக்கும் வாங்க. அங்கிருந்து நீங்கள் வேற பக்கம் மாறி போயிடுங்க. தயவுசெய்து இப்படி சென்டிமெண்ட்டாக பேசி ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க. அண்ணே, நான் சொல்கிற இடத்துல என்னை இறக்கி விடுங்க அண்ணே. ஏய், என்ன என்கிட்டயே நடிக்கிறியா? பிச்சு போடுவேன். ஏதாவது பிளான் போட்டு வந்திருக்கியா இல்லை சும்மா வந்துட்டியா? கதிர் கூட இருக்கிறதுக்கு பிளான் போட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் என்னென்னா, அவன் கூட இருந்தாலும் ஓகே, இறந்தாலும் ஓகே, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைண்ணா. எது? நீங்கள் ரெண்டு பேரும் போங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இன்னும் எதையுமே பார்க்கலையே. உங்களுக்காகவே அலைஞ்சடைஞ்சு கடைசியில் என் வாழ்க்கையில் நான் எதுவுமே பார்க்கல. நான் ஏமா போகணும்? இங்கே பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் மனசை மாற்றி ஒன்று கூட்டிகிட்டு போயிரு, இல்லாட்டி என்ன கழட்டி விட்டுருங்க. நானாவது சிவனேன்னு இருந்துக்குவேன். சரி சரி, கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் பார்த்துக்கிறேன் அண்ணா. என்னமோ சொல்கிறேன், நம்புகிறேன். ஆமாம், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உங்களுக்கு தேவையில்லாது. நீங்கள் எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கிக்கோங்க. இல்லை சார், எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்கும் வாழவே பிடிக்கல சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இருக்கான். நீ வந்து விழுகிறதுக்கு எங்கள் வண்டி தான் கிடச்சதா? கடைசி நேரத்தில் நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ரு போலையே. என்னையா சொல்கிற? நான் சாகலான்னு நான் ஏன் உன் வண்டியில் வந்து விழுந்தேன். ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரே. ஏன் ஏன் சடன் பிரேக் போட்டேன்? எனக்கு இருக்கான். நீ வந்து விழுகிறதுக்கு என் வண்டி தான் கிடச்சிதா? ஆளை பார்த்தா நல்லா தானே இருக்கேன். எதுக்குடா வந்து விழுந்த? எதுக்குடா சாகணும் நீ? அண்ணே இல்லைண்ணே, வீட்டில் ரொம்ப கஷ்டம். வீட்டில் இருக்க எல்லாருமே தவறிட்டாங்க. நான் மட்டும் எதுக்காக, யாருக்காக நான் வாழணும்? அதான் சாகலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஐயோ கடவுளே, எல்லா கிறுக்கன்களையும் என் முன்னாடி இன்றைக்கே காமிக்கிறியே. எந்த கிறுக்கனை சமாளிக்கிறனே தெரியலை. என்ன பண்ணுறது? டேய், நாங்களும் அதுக்கு தாண்டா போகிறோம். முதல்ல இங்கேருந்து இடத்த காலி பண்ணு. போகிறப்ப எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. வேறு ஏதாவது வண்டியை பார்த்து விழு. அண்ணே அண்ணே, என்னென்ன சொன்னீங்க? நீங்களும் சாகாத போகிறீங்களா? அண்ணா, அப்போ என்னையும் கூப்பிட்டு போங்கண்ணே. நானும் உங்கள் கூட வந்துடுறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. டேய், நீ தனியாக போய் என்னமோ பண்ணி தொலை. எதுக்கிட்ட எங்கள் கூட வரணுங்கிற? பேசாமல் போடா. அண்ணா என்ன ப்ளீஸ்ண்ணே, கெஞ்சி கேட்குறேண்ணே. அண்ணா என்ன ப்ளீஸ்ண்ணே, என்ன ஏம்மா தாயி, நீயோ சொல்லல. ஆமாம் சார், பார்த்தா பாவமாக இருக்குது. நம்ம கூட சேர்ந்து அவங்களும்
வரட்டுமே சார். ஏம்மா நீ பாதி வழியில் இறங்கிடுவேன். நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுதா பேசிகிட்டு இருக்கியா இல்லை என்ன? சார் நானும் சாகிறதுக்காக தான் சார் வந்தேன். ஆனால் என்னால் அடிபட்டோ மிதிப்பட்டோ சாகிறதுக்கு விருப்பம் இல்லை. இந்நேரத்தில் வந்ததுனால வேறு யார்ட்டையாவது மாட்டி அவங்க ஏதாவது என்னை பண்ணி சாகடிச்சாலும் என்னால் தாங்க முடியாது. நீங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுங்க. அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நானே உங்கள் கூட வரேன் சார். நீங்கள் சிம்பிளாக ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும். நானும் நல்லபடியாக சாமிக்கிட்ட வந்துடுவேன் சார். ப்ளீஸ் சார். எங்க காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் கேட்டால் பண்ணலாம், இதுக்குமாங்க ஹெல்ப் கேட்பீங்க? அதெல்லாம் முடியாதுங்க. நீங்கள் போங்க, வேறு வேலையை பாருங்கள். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் என்னையும் சேர்த்திக்கிங்க சார், ப்ளீஸ் சார். அந்த பாப்பாவையும் சேர்த்திக்கிங்க சார். ஏண்டா ஏதோ விளையாட்டில் சேர்த்திக்கிற மாதிரி இதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா கதிரு, நமக்கு டைமே சரியில்லை. இதுக்கு மூஞ்சிலாம் முழிச்சிட்டு என்னடா பண்ணுறது? பேசாமல் இதை கேன்சல் பண்ணிட்டோமா? மச்சி அதெல்லாம் வேணாம். நம்மளை மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போவோம். வாடா, பிரச்சனை வருது அப்புறம் பார்த்துக்கலாம். பிரச்சனை வரும்போது நம்ம தான் உயிரோடு இருக்க மாட்டோம்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா போவோம். கடவுளே, என்னை இந்த பைத்தியம் கிட்டேருந்து காப்பாற்றி எப்படியாவது எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே கொண்டு போய் என்னை சேர்த்துருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே, தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸுங்க. புதுசாக இன்னொரு கிறுக்கன் வேறு சேர்த்துருக்கேன். கடவுளே.